திருவாசக பெருமான் காலம் மூவருக்கும் உட்பட்டது என்பதற்கு அவங்க காட்டிய காரணங்கள்ல நமக்கு அப்பருடைய தேவாரம் மிகப்பெரிய ஒரு அரணாக அமைந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், திருவாரூர் பதியத்துல நரியை குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நரியை பரியாக்கி அப்படிங்கிற சொல், நரியை பரியாக்குதல் என்கிற செய்தி அப்பர் தேவாரத்துல அமைந்திருக்கிறது. அந்த ஒரு குறிப்பை எடுத்துக் கொள்கிறார்கள் அடிகள் பெருந்தரை. நமக்கு இறைவன் நரியை குதிரையாக மாற்றிய செய்தி வேறு யாருக்கும் நிகழல. எனவே மணிவாசகர் வரலாற்றில் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடந்திருப்பதனால, அப்பர் பெருந்தகை அவ்வாறு குறித்திருப்பதனால் இவர் அப்பருக்கு முற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆணித்தரமாக நமக்கு அதை பதிவு செய்கிறார்கள். அதில் அவங்க காட்டுகிற மேற்கொள்ள இன்றியமையாத ஒன்று நரியை பரியாக்குகின்ற அந்த வரலாற்று செய்தி அங்கு அமைய பெற்றிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். அதுக்கு பிறகு இன்னொரு குறிப்பு தருகிறார்கள். அதாவது திருத்தொண்ட தொகையில் இவர் பாடப்பெறல, எனவே அவர் பிற்பட்டவர் என்று சொன்னால் அவர் திருப்பி கேட்கிறார், திருவாசகத்தில் இந்த இவர்களை பற்றிய குறிப்பு அமைந்திருக்க வேண்டும் அல்லவா? மூவரை பற்றிய குறிப்பு திருவாசகத்தில் இல்லையே அப்படி நீங்க சொல்வதை வைத்துக் கொண்டு பார்த்தால், திருத்தொண்ட தொகையில் இல்லை என்பதனால இவர் பிற்பட்டவர் என்று சொன்னார். மூவரை பற்றிய குறிப்பு திருவாசகத்தில் இல்லை என்பதனால் இவர் மூவருக்கும் முற்பட்டவர் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அடிகள் முன்வைக்கிறார்கள். அந்த குறிப்பு சொல்லார். இன்னொரு குறிப்பு சொல்லுகிறார்கள். நாயன்மார்களை பற்றிய வரலாற்றை காணும் பொழுது திருவாசகம் இரண்டே இரண்டு நாயன்மார்களை மட்டும்தான் குறித்திருக்கிறது திருவாசகத்தில். ஒன்று கண்ணப்ப நாயனார், இன்னொரு சண்டேச நாயனார். இந்த இருவர்கள் மட்டும்தான் அங்க எழுத்து திருவாசகத்துல நமக்கு காண முடிகிறது. அதற்கு அடிகள் எழுதுகிற பொழுது நம்முடைய சைவ நெறியை சொல்லும் பொழுது வரலாற்றுக்கு உட்பட்ட, வரலாற்றுக்கு முற்பட்ட அப்படி ரெண்டா பிரிச்சிங்கன்னா, இந்த இரு நாயன்மார்கள் வரலாற்றுக்கு முற்பட்டவராக இருக்கக்கூடியவர்கள். எனவே அந்த வரலாற்றுக்கு முற்பட்டவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பெருமக்களை திருவாசகம் குறித்திருப்பதனால அடிகள் பெருந்தகை மூவருக்கும் முற்பட்டவர் தான் என்பதை அவர்களுடைய ஆராய்ச்சி முடிவுல வலியுறுத்துகிறார். எனவே திருத்தொண்ட தொகை இல்லை என்பது மட்டுமே காரணம் அல்ல. அப்படி என்றால் திருவாசகம் மற்றவரை பற்றி குறித்திருக்க வேண்டும். எனவே அது மட்டுமே பிரமாணமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அடிகள் பெருந்தகை அந்த நூலை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் அத பெரும் ஆராய்ச்சி, அத சைவ வைணவத்தை பற்றிய குறிப்புகளை சொல்லுகிற பொழுது கூட ஒரு அந்த ஆராய்ச்சியில குறிப்பிடுகிறார். சிவமே உயர்ந்த தெய்வம் என்பதற்கு அந்த ஆராய்ச்சி நூல்ல ஒரு குறிப்பு கூறுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, திருமாலை சொல்லுகிற பொழுது அவர் பெண் வடிவம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு ஒன்று சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் அந்த மாதொரு பாகனாக சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது. அதே போல பெருமான் நமக்கு திருமாலை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில காணும்போது இடப்பாகத்தில் தான் அம்மையும் இருக்கிறார்கள். இடப்பாகத்துல தான் அந்த திருமாலும் இருக்கிற கோலம். மாலை ஒரு பாக மருவ கொண்டார் என்று அப்பர் தேவா. எனவே திருமாலை ஒரு பாகமாக கூடிய கோலம், இறைவனுக்கு ஒரு கோலம் இருக்கிறது என்று அந்த கோலத்தை எடுத்து காட்டி இவையெல்லாம் நமக்கு சொல்லுகிற பொழுது, சித்தியார் போன்ற நூல்களை மேற்கோளாக காட்டுகிற பொழுது, மேல் வினையும் செய்யும் செத்து பிறக்கக்கூடிய தெய்வம் அல்ல, சிவமே மேலான தெய்வம் என்பதை அந்த ஆராய்ச்சி பகுதியில எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய அடிகள் பெருந்தகை. அந்த வகையில் மறைமலை அடிகளால் வளர்த்த சைவம் என்கிற தலைப்புல சிலவற்றை அவங்க கொடுத்திருக்கிற குறிப்பிலிருந்து சிலவற்றை உங்களோடு அடியில் பகிர்ந்து கொள்கிறேன். அவர்கள் இந்த சைவத்தின்பால் வந்த ஈர்ப்புக்கு இன்றியமையாத காரணம் தன்னுடைய குருநாதரால் ஈர்க்கப்பட்டது என்பதை இந்த குறிப்பு எடுத்து காட்டுகிறது. அதை சொல்லும் பொழுது அவர்கள் தன் வரலாற்று குறிப்பாக சொல்லும் பொழுது 15வது அகவையில் அவர்கள் தமிழ் நூல்களை படிக்க தொடங்கினார்கள். அப்படி தொடங்கும் போது முதல்ல என்னென்ன நூல்களை எல்லாம் மனனம் செய்ய தொடங்கினார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது 15வது அகவையில் தொடங்கி 21வது அகவை, இந்த அகவை நிறைவு செய்வதற்குள்ள அவங்க எதையெல்லாம் மனப்பாடம் செய்திருந்தால் அதுக்கு நெட்டுரு செய்தல் என்று பெயர். நம்முடைய பழைய சொல் நெட்டுரு செய்தலுக்கு. ஆக அந்த நெட்டுரு செய்தல் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால், 21வது வயதுக்குள்ளாக
தொல்காப்பியத்தை, திருக்குறள், திருச்சிற்றம்பலர் கோவை, இந்த 3 நூலை அவர் 21 அகவை வருவதற்குள்ளாக முழுமையாக மனனம் செய்திருக்கிறார் என்பது ஒரு குறிப்பு வழங்கப்படுகிறது. 21 வயதுக்குள்ள இந்த 3 நம்மளாம் பேரைத்தான் கேள்விப்பட்டிருக்கோம். 21 வயதுல இப்படிலாம் ஒரு பேர் இருக்குது அவர் மனனம் முழுமையாகவே நெட்டுரு செய்திருக்கிறார். அதன் பிறகு அவருடைய தமிழ் ஆர்வம் பாருங்க. கலித்தொகை, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், நாலடி முதலிய நூல்களின் பெரும் பகுதிகளை அவ்வண்ணமே நெட்டுரு செய்து முடிக்கப்பட்டன. இது அவருடைய குறிப்பாக அவர் எழுதுகிறார். 21 வயதுக்குள்ள இதெல்லாம் நான் நெட்டுரு செய்து விட்டேன். அதன் பிறகு கலித்தொகை, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், நாலடி போன்ற நூல்களை எல்லாம் ஒருவாறு முக்கியமாக இன்றியமையாத பகுதிகளை எல்லாம் அவர் மனனம் செய்திருக்கிறார். அதன் பிறகு சிவஞான போதம், சிவஞான சித்தியார் ரெண்டு எழுதுகிறார். சிவஞான போதம், சிவஞான சித்தியார் என்ற நூல்கள் இரண்டும் முழுமையாக நெட்டுரு செய்து முடிக்கப்பட்டன. சித்தியார் எடுத்துக்கொண்டா நமக்கு பரவக்கம் சுபக்கும் 2 பகுதி. அல்ல அவங்க குறிப்பிற குறிப்புல நமக்கு சிவஞான போதத்துடைய முழுமையும் மனனம் செய்திருக்கிறார், சித்தியாரையும் முழுமையாக மனனம் செய்திருக்கிறார். அல்ல சிவஞான சித்தியார் 2 நூல்களையும் முழுமையாக நெட்டுரு செய்து முடிக்கப்பட்டன. இவை இரண்டும் அன்றி அடுத்து சொல்றார் நன்னூல். நன்னூல் சொல்றார் நன்னூல் விருத்தி, இறையனார் அகப்பொருள் உரை, தண்டி அலங்காரம் முதலியான நூல்களும் முன்னமே முழுமையாக நெட்டுரு செய்து முடிக்கப்பட்டன. எத்துணை நூல்களை நமக்கு மனனம் செய்து கொண்டு அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நாள்தோறும் உங்களுக்கு தெரியும். பதியம் படிக்கிற நமக்கே தெரியுங்க. பதியத்தை நாள்தோறும் படிச்சுக்கிட்டே இருந்தா தான் தேவைப்படும் போது நமக்கு அது விழும். மனப்பாடம் பண்ணிட்டேன் ஆனா சொல்லவே இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து திருப்பி சிந்தித்து பார்த்தோம்னா அந்த வரிகள் நமக்கு முழுமையாக நிற்காது. அப்ப அந்த மனனம் செய்த அந்த செய்யுள்களை நாள்தோறும் நம்ம சொன்ன நித்திய பாராயணம் சொல்லுவாங்க. நாளும் நாளும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுவும் நீங்க குறிப்பா சொல்லணும்னா நம் செவிக்கு கேட்கும் அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா தான் தேவைப்படும் போது வரும். நீங்க மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே பழகிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாட்டை சொல்ல வரும்போது தொடக்கம் வரும், முடிவு நிற்கும், நடுவில் நிற்கிறது காணாம போயிடும். எனவே நமக்கு அது அப்பதான் ஒரு இத்தனை நூல்களையும் அவர் மனனம் செய்திருக்கிறார் என்றால் அவர் காலையில் எழுந்தால் சொல்லி முடிக்கிறதுக்கே 4 புறம் போயிருந்தேன், வேற எங்க போய் மற்ற வேலைகளை பார்த்து நினைச்சு பாருங்க. நான் ஒரு 10 பதியத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சொல்லி முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிப்போயிடும். ஐயோ 1 மணி நேரம் போயிடுச்சு இந்த வேலையை பார்க்க. அப்ப இத்துணை நூல்களை முழுமையாக மனனம் செய்து அதை நெட்டுரு செய்து கொண்டு பின்பற்றுவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதெல்லாம் இளமையிலேயே அடிகள் பெருந்தைக்கு இறைவனுடைய கருணையினால வாய்க்கப்பெற்றது அப்படின்னு ஒரு குறிப்பை பார்க்கிறோம். அடிகள் பெருந்தகை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு ஏன் அந்த பெயர், அவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் வேதாசலம் என்று பெயர் வைத்தார். என்ன காரணத்தினால அப்படிங்கும்போது ஒரு குறிப்பு சொல்லப்பெறுகிறது. அவருடைய பெற்றோர்கள் நீண்ட காலமாக மக்கள் செல்வம் இல்லாது வருந்தி இருந்தார்கள். அப்பொழுது திருக்கழுக்குன்றம் அங்க இருக்கக்கூடிய பெருமான் மீது வழிபாடு செய்து தங்கி அந்த பாராயணங்கள் செய்து கொண்டு வந்ததனால மகவு வாய்க்க பெற்றதனால் பிறந்த குழந்தைக்கு அங்க இருக்கக்கூடிய பெருமானின் பெயராக வேதாச்சலம் என்கிற பெயரை வைத்தார்கள். அந்த பெயர் தான் பின்னாடி அவர்கள் அந்த சமய நெறிகள்ல அப்படியே ஆலங்கால் பட்டு அப்படியே வளர்ந்து வருகிற பொழுது சுவாமி வேதாச்சலமானார். அதன் பிறகுதான் மறைமலை அடிகளானார். ஏன் தனித்தமிழ் இயக்கம் என்ற நிலைக்கு உயர்கிற பொழுது தன்னுடைய பெயரை தமிழிலேயே அமைத்துக் கொள்ள